கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கான ராசி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏன்னா, குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருக்கிறாரு. அவர் வந்து 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறதுனால, நிறைய மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதத்துல வந்து காதல் மலர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு காதல்ல வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கிறது. அதோட இந்த குரு வந்து 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். இதனால காதல் திருமணம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மிதுன ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ஜூன் மாதத்தில் நிறைய இருக்கிறது. ஆக உங்களுக்கு குடும்பம் அமைவதற்கான முயற்சிகள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்க செய்யற முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கு பலிதமாகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதத்துல வந்து நீங்க ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க முயற்சி பண்ணுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சக்சஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா கேதுவோட 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகம் பார்க்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து வேலை பார்க்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் இருக்கும். அதே நேரம் புதுசாக வேலை தேடுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுக்கும் மேலதிகமான உறவுகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட சொந்த தொழில் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா தொழில்ல வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும். அப்பதான் வந்து என்னன்னா உங்களுக்கு லாபம் என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 10ல சனி இருக்கிறதுனால நீங்க அதிக அளவு உழைப்பதற்கான வாய்ப்பை வந்து அவர் ஏற்படுத்துவார். அதன் மூலமாக உங்களுக்கு லாபத்தை நிச்சயம் அவர் கொடுப்பார். இந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களையும் நீங்க ஈடுபடக்கூடாது. ஏன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். அதோட குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல விழுகிறதுனால குரு ராகு சண்டால யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு ராகு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா அப்பாவளி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது அப்பாவளி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 9ல ராகு இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். கல்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா சனியினுடைய பார்வை வந்து 4ஆம் வீட்டுல விழுவறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா சோம்பல்தன்மை என்பது அவர்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை வந்து 7ஆம் வீட்டுல விழுகுது. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து இந்த சமயத்துல வந்து நிச்சயம் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. 4ஆம் இடத்துல வந்து சனியினுடைய பார்வை விழுவறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா உடல் ஆரோக்கியத்துல நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.